ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் பல்வேறு நம்பிக்கை உடையவர்கள் இருக்காங்க. அதாவது கருத்து முரண்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த மாதிரி முரணான கருத்து உடையவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது. அங்கே சண்டைகள் அதிகமாக வரும், பிரச்சனைகள் அதிகமாக வரும். இப்போ அதே மாதிரி யாராவது ஒருத்தர் அங்கே நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றாங்க, மற்றவங்களாம் நான்வெஜ் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அங்கே எப்போவுமே அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது, சண்டைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கணவன் ஒரு மதம், மனைவி ஒரு மதம், அதே நேரத்தில் மதத்தின் மீது அவர்களுக்கு பற்று இருக்கிறது அப்படின்னாலும், இருவருக்குமே பற்று இருக்கிறது அப்படின்னாலும், இருவேறு மதம், இருவேறு நம்பிக்கை அங்கே இருக்கிறது அப்படிங்கும்போது அங்கே சமாதானம் இருக்காது, அமைதி இருக்காது, ஒற்றுமை இருக்காது, சண்டைகள் அடிக்கடி வரும். ஒரு குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கணும், அப்போ தான் ஒற்றுமை ஏற்படும். கருத்து ஒற்றுமை இருந்தால் தான், நம்பிக்கையில் ஒற்றுமை இருக்கணும். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு முறை இருக்கணும். ஒருத்தர் சைவம், இன்னொருத்தர் அசைவம் அப்படி இருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாருமே மாமிசம் சாப்பிட்றாங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் பன்னிக்கறி சாப்பிட்றாருன்னு வைங்க, அல்லது 1-2 பேர் பன்னிக்கறி சாப்பிட்றாங்க, மற்றவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு வைங்க. அப்போ அந்த குடும்பத்திலே அவங்க அது மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க. இப்படி இருந்தால் கூட சண்டைகள் வரும். அப்போது ஒரு குடும்பத்தில் சமாதானங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, ஒரே மாதிரியான நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கையில் ஒற்றுமை இருக்கணும், உணவு முறையில் ஒற்றுமை இருக்கணும். இப்போ இப்படி இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அதுமாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நேர்மையாக இருக்கார், மற்றவங்களுக்கெல்லாம் நேர்மை இல்லைனாலும் அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது. இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஃப்ராடு பண்ணுறாங்கன்னா கூட அங்கே அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். எல்லாருமே யாருக்குமே நேர்மை கிடையாது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா கூட அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனால் ஒன்று எல்லாருமே நேர்மையாக இருக்கணும், இல்லைனா எல்லாருமே நேர்மை இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அங்கே ஒரு அமைதி, ஒற்றுமை இருக்கும். ஒருத்தர் நேர்மையாக இருக்கார், மற்றவங்களாம் நேர்மையாக இல்லை, அல்லது எல்லாருமே நேர்மையாக இருக்காங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நேர்மையாகவே இல்லை, எல்லாருமே நேர்மையாக இருக்காங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் நேர்மையாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது, ஒற்றுமை இருக்காது. இப்படி ஒற்றுமை என்பது எப்படி ஏற்படும் அப்படின்னா, நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான். உணவு முறைங்கிற ஒரு நம்பிக்கை, சைவங்கிறது ஒரு நம்பிக்கை, அசைவங்கிறது ஒரு நம்பிக்கை. இது மாதிரி இப்படி நம்பிக்கையில் ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பின்பற்றுகிற வழிமுறைகளில், வாழ்க்கை முறையில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். அப்போ தான் அங்கே சமாதானம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும்.